வணக்கம் நண்பர்களே. கருமாண்டி ஜங்ஷனுக்காக உங்கள் அமிர்தம் சூர்யா. நண்பர்களே, இந்த முறை இந்த காணொளியில் நான் உரையாற்றிய ஒரு காணொளியை பதிவு செய்கிறேன். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தோழியும் கல்வி அதிகாரியாக பணியாற்றக்கூடிய குந்தவை நாச்சியார் என்பவர் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தஞ்சாவூரில் இயங்கும் ஏடகம் என்ற அமைப்பின் சார்பாக ஒரு சிற்றுரை நிகழ்த்த என்னை அழைத்திருந்தார்கள். அந்த உரைக்கான மையப் பொருள் அல்லது தலைப்பு என்றால் அது பத்திரிகைகளின் போக்கும் இலக்கிய வளர்ச்சியும் என்றுதான். இதுவரை நடந்து வந்த பத்திரிகைகளுடைய போக்குகள் என்னவாக இருந்தது, அந்த பத்திரிகைகளுடைய போக்குகள் எப்படி இலக்கிய வளர்ச்சியை உருவாக்கியது என்று பேசினால் பத்திரிகைகள் குறித்தும் பேசலாம், மாறி வந்த இலக்கிய வளர்ச்சிகளை குறித்தும் பேசலாம், அதனூடாக கவிதை, கட்டுரை, நாடகம் என்கின்ற இலக்கிய சம்பாஷணைகளையும் நாம் நிகழ்த்தலாம், உரையாடலையும் நிகழ்த்தலாம் என்கின்ற கருத்தோட்டத்தின் அடிப்படையில் அந்த தலைப்பை கொடுத்து பேச அழைத்திருந்தார்கள். இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காணொளியினுடைய தலைப்பு பத்திரிகையினுடைய போக்கும் இலக்கிய வளர்ச்சியும் என்கின்ற தலைப்பில் தஞ்சாவூரில் நடந்த இந்த நிகழ்வின் காணொளி மிக முக்கியமான ஆவணமாக நான் கருதுவதால் இந்த நம்மளுடைய கருமாண்டி ஜங்ஷனில் அதை பதிவேற்றுகிறேன். கொஞ்சம் நீண்ட காணொளி தான். அதை துண்டு துண்டாக பகுதி பகுதியாக பிரித்து போடுவது சாத்தியமில்லை. அது அதனுடைய சுவாரஸ்யம் குறைந்துவிடும். எனவே உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் விட்டு விட்டு நிறுத்தி இந்த காணொளியை காணுங்கள். ஒரு பரந்துபட்ட ஒரு இலக்கிய பிம்பத்தை உங்களுக்கு காட்டிய அல்லது உங்களுக்கு உணர்த்திய அல்லது நீங்கள் அவதானித்த தன்மையில் இந்த காணொளி அமைந்திருக்கும். எனவே மிக பொறுமையாக இந்த வீடியோவை அல்லது இந்த காணொளியை கேட்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். என்றும் உங்கள் நண்பன் கருமாண்டி ஜங்ஷனுக்காக அமிர்தம் சூர்யா. அரங்கத்துள் நிறைந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் பலமான வணக்கங்கள். நண்பர்களே, அறிவிலும் அனுபவத்திலும் நீங்கள் உச்சம் அடைந்தவர்கள் என்பதை நான் அறிவேன். இடப்பற்றாக்குறை காரணமாகத்தான் நாங்கள் இங்கும் நீங்கள் அங்கும் அமர்ந்திருக்கிறீர்கள் என்கின்ற உண்மையான அவதானிப்போடு இந்த அரங்கத்திற்கு வந்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழுடைய பெருமைகளை தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற பணியில் பிரதிபலன் பாராமல் இயங்கிக் கொண்டிருக்கும் முனைவர் மணிமாறன் அவர்களுக்கு என்னுடைய கல்வி சார்பாக எங்களுடைய பிரத்யேகமான வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வுக்கு மணிமாறன் அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்திய கல்வி அதிகாரி திருமதி செல்வகுமாரி அவர்களுக்கும் என் பிரத்யேக அன்பு. அரங்கம் நிறைந்து விழுந்திருக்கிறது. சென்னையிலே கூட்டம் என்றால் கிட்டத்தட்ட 10-15 பேர் இருந்தாலும் நான் பேசுகிறேன். ஆனால் இந்த கூட்டத்தை பார்க்கிற போது பெருமிதமாக இருக்கிறது. உள்ள நுழையும் போது கேட்டேன், என்ன சார் கூட்டம் வருமா? 5-6 பேர் தானே இருக்காங்க. வந்துடும் சார், 2-3 கூட்டம் இருக்கு, அதனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னாரு மணிமாறன் சார். ஆனால் வந்து பார்த்தா பரம திருப்தியா இருக்கு. அப்பாடா, ஒரு சாப விமோசனம் பெற்றது போன்ற ஒரு பெருமிதம் கூட்டத்தை பார்க்கிற போது ஏற்படுகிறது. தனிப்பட்ட முறையில் பார்த்தோம் என்றால் கல்கியில் எழுதியவர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்தால் கல்கியில் சிறுகதைகளை அந்த காலத்திலிருந்து எழுதிய சிறுகதையாளர் நா. விஸ்வநாதன் வந்திருக்கிறார், கிருஷ்ணபிரியா வந்திருக்கிறார்கள், ஒரு 3 மாதத்துக்கு சிறுகதை எழுதிய கண்ணம்மா வந்திருக்கிறார்கள். இந்த எல் ஷேப்ல இருக்கக்கூடிய
இந்த 3 பேரும் கல்கியில் ஏற்கனவே எழுதியவர்கள். எனக்கு அறிமுகமான ஆளுமை எழுத்தாளர். நண்பர்களே, எனக்கு அளிக்கப்பட்ட தலைப்பு தமிழ் பத்திரிகைகளின் போக்கும் இலக்கிய வளர்ச்சி. இதை ஒரு பட்டியல் மாதிரி புள்ளி விவரங்களோடு எடுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு பழைய கிளாஸ் ஞாபகம் கொட்டாவி விட ஆரம்பிச்சிருங்க, இல்ல ஒவ்வொன்றா கலைஞ்சு போக ஆரம்பிச்சு. தெரியல எப்படின்னு தெரியாது. இங்க இந்த நிலவரம், கூட்டங்களின் நிலவரம் எனக்கு தெரியாது. இரண்டாவது, அது அவசியமும் இல்லை. அந்த பத்திரிகையினுடைய போக்குகள் என்று சொல்லி அவற்றினுடைய எல்லா விவரங்களையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய போன்ல கூகுள்ல தட்டினீங்கனாலே 1800 வந்த பத்திரிகையும் போட்டாலும் அவங்க லிஸ்ட் கொடுத்துருவோம். என்ன உங்களுக்கு தகவல் வேணாலும் கூகுள் ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்து முடித்து விடுவார். எனவே அந்த புள்ளி விவரங்களை சொல்லி உங்களை நான் அயற்சியாக்க விரும்புகிறேன். நண்பர்களே, இலக்கியம் கேட்குங்களா? சரியா கொஞ்சம் நண்பர்களே, ரெக்கார்ட் ஆகிறதுக்காக கஷ்டம், சவுண்டு கம்மியாயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு இயல்பான பேச்சா, மரபு சார்ந்த பேச்சு இல்லாம உங்களோட நான் உரையாடுற மாதிரி என்னுடைய பேச்சை நான் வடிவமைச்சிருக்கேன். கரெக்டா? நண்பர்களே, என்னை பத்தி அவங்க ஏற்கனவே சொன்னாங்க. ஆனாலும் அவங்க சொல்லும்போது ஏதோ கவிதை வாசிக்கிறாங்கன்னு நானே நினைச்சிட்டு இருக்கேன். என்னை பத்தி தான் அவங்க சொல்றாங்க. அந்த கவிதை சொன்னதால ஏதோ புதுசா கவிதை எழுதி சொல்றாங்க அப்படின்னு குத்து பார்த்தா தான் தெரிஞ்சு நம்மளை பத்தி தான் சொல்றாங்க. இருந்தாலும் வெகுஜன பாட்டியில் நான் என்னை பற்றி சொல்லிவிடுகிறேன். என் பெயர் அமுதம் சூர்யா. அமுதம் என்பது என் பாட்டியினுடைய பெயர். 100 வயது வரை வாழ்ந்த என் பாட்டியின் பெயர் ஆயா பெயரோட சுற்ற முதல் இலக்கியவாதி நான் தான். அமுதம் சூர்யா. அமுதம் என்ற பத்திரிகை 5 புத்தகங்களை போட்டிருக்கிறேன். சிறுகதை, கவிதை. என்னுடைய நூல்களுக்கு ஜெயமோகன் முன்னுரை, வெங்கட்சாமிநாதன் முன்னுரை, இப்படி மூத்த இந்திரா பார்த்தசாரதி முன்னுரை என்று பெரிய ஜாம்பவான்களுடைய பழக்கமும் அன்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் கொஞ்சம் ரொமான்ஸான ஆள் தான். ரொம்ப ஜாலியான டைப். எங்க பார்த்தாலும் நிறைய தோழிகளோட இருப்பேன். இலக்கிய கூட்டங்கள்ல பார்த்தா கலகலப்பா பேசுவேன். அதனால ஒரு முறை போர்டு மீட்டிங் நடக்கிறப்போ கல்கி ஆபீஸ்ல சொன்னாங்க, ஏன்னா எப்ப பார்த்தாலும் நீ இப்படியே தான் இருப்பியா, கொஞ்சம் சீரியஸா ஜனங்களுக்கு புரியுற மாதிரி, ஜனங்களுக்கு உதவுற மாதிரி எழுத மாட்டியா? ஏன் மேடம்? எழுத முடியும் மேடம் அப்படின்னா. என்ன எழுதும் மேடம்? என் பேனாவை சிவப்பு இஞ்சி போட்டோம்னா கம்யூனிஸ்ட் எழுதுவேன், பச்சை இஞ்சி போட்டோம்னா பசுமை பத்தி எழுதுவேன், நீளம் போட்டா தலித்தியம் எழுதுவேன், என்ன இஞ்சி மாசம் அதுக்கு மாட்டாம எழுதும் மேடம் கொஞ்சம் பந்தாம சொன்னேன். அதெல்லாம் இருக்கும்பா. யார் சொன்னது? கல்கியினுடைய தேர்த்தி சீதாதேவி. அவர் தான் என்னுடைய குரு, பத்திரிகையுடைய குரு, என்னுடைய ஜெர்னலிசத்துக்கான பாடங்களை நடத்துவார் அவர் தான். அப்போ எழுதுவியா? ஆன்மீகம் எழுத தெரியுமா உனக்கு அப்படின்னா, நீ சுத்தின்னு வர ரொமான்ஸா ஆன்மீகம் உனக்கு எழுத தெரியுமா? ஓ எழுதுவேன். சும்மா சொன்னதுதான், ஒரு பந்தாவா சொன்னதுதான். நமக்கு என்ன ஆன்மீகம் தெரியும்? கோவில இருந்தவங்க வெளியே நின்று பார்த்துட்டு சைட் அடிச்சு கொடுக்குறாங்க. நமக்கு நினைத்த ஆன்மீகத்தை தெரியும். எழுத தெரியும் அப்படி. அப்ப எழுது அப்படின்னாங்க. என்ன எழுதுன மேடம்? சித்தர்களை பத்தி எழுது. என்ன இது பெரிய விஷயம்? 18 சித்தர் கூகுள் ஆண்டவர் தட்டி போட்டா யார் யாருன்னு சித்தர்னா நம்ம லாங்குவேஜ் மாத்தி எழுதணும், முடிஞ்சு போச்சு. தொடரு சுவாரஸ்யமா எழுதணும். அவங்க தானே. ஓகே மேடம் எழுதுங்க மேடம். 18 சித்தரை தொடக்கூடாது. 18 சித்தரை தொடாம வேற எங்கடா இருக்கான் சித்தர் அப்படின்னு. அப்ப என்னுடைய நண்பர் மகேஸ்வரன் கொஞ்சம் ஆன்மீகத்துல புலமை வாய்ந்தவர். அவர் போன் பண்ணிட்டாங்க, 18 சித்தர்கள் இருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்காங்களா? இல்லடா, 100 இருக்காங்களா? 100 இருக்காங்களா? சித்தரா? யாரு இது? எனக்கு தொடர் எழுத சொல்லிட்டாங்கடா. கிளம்பி உடனே வா. இப்ப தண்டையார்பேட்டைக்கு தான் நான் இருக்கேன். இந்த ஜீவ சமாதி, ஒரு சித்தனுடைய ஜீவ சமாதியில தான் இருக்கேன். கிளம்பி உடனே வாடா, உனக்கு கதவு திறந்துச்சுனா. அங்கிருந்து கிளம்பி தண்டையார்பேட்டை போனா அங்க பாட கச்சேரி, ராமலிங்க சுவாமிகள், பைரவ சித்தருடைய சமாதி. அப்படி ஒரு இடம் இருக்கிறது சென்னையில இருக்கிறவங்களா நல்லா எனக்கு தெரியாது. அந்த சித்தரை பத்தி கேட்கும்போது அங்க இருக்கிற ஒரு அம்மா சொன்னாங்க, சார் ஒரு அம்மாவே இருக்காங்க சார் சித்தரா திருவான்மையூர்ல, அவங்க சமாதி. இப்படி அடுத்து 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 நான் என்னுடைய ரூட்டே மாறி பயணப்பட்டது. 40 ஜீவ சமாதிகள், சித்தர்களை புதைத்த
ஜீவ சமாதிகளை சென்னையில் மட்டும் கண்டுபிடித்தேன். அதில் 14 சித்தர்களை பற்றி தொடராக எழுதி ரெடி செஞ்சுக்கிட்டு திருப்பி மேடத்துக்கு போனேன். மேடம் எழுதுறேன் மேடம். எழுதிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன். 18 சித்தர் இல்ல. ஓகே, எப்ப எழுதுற? அடுத்த வாரத்துல. தலைப்பு சொல்லு. ஆசி பெறலாம் வாங்க. ஜீவ சித்தர்களை நோக்கிய ஒரு பயணம் கொடுத்தேன். பெரிய போஸ்டர் அடிச்சு அமுதம் சூரியன் எழுதும் ஆசி பெறலாம் வாங்க. அப்படியே ரொமான்ஸ்ல இருந்து அப்படியே தலைகீழா வாழ்வு திரும்பியது. நண்பர்களே, எந்த நேரத்தில் எந்த சூழல் நம்ம எப்படி தகவமைத்து செல்லும் என்று தெரியாது. காலம் மிக மிக கொடூரமானது, அதே நேரம் கருணையானது. சரி, அப்படியான நான் இந்த இலக்கியத்தை பற்றியும் பத்திரிகையினுடைய போக்குகளை பற்றியும் உங்களோடு பேசுறேன். பத்திரிகையில இலக்கியம் என்பது ஒரு பாதரசத்தை போல. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா அதுக்கு பெரிய இலக்கு பிளஸ் இயம், இலக்கை சொல்கின்ற இதுதான் இலக்கு என்று எது சொல்கிறதோ அதெல்லாம் இலக்கியம். அதெல்லாம் பாதரசத்தை போன்றது இலக்கியம். ஒரு பாதரசத்தை நீங்கள் கண்ணாடியில் தடவினால் உங்கள் முகத்தை அது காட்டும். பாதரசத்தை குடுமையில் தடவினால் சூடான பொருளோ குளிர்ச்சியான பொருளோ அப்படியே வைத்திருக்கும். பாதரசத்தை குப்பியில் தடவினால் உங்களுடைய தட்ப வெப்பத்தை அது காட்டும். பாதரசத்தை அடச்சி என்று நீங்கள் சிதைவிட்டால் தரையெங்கும் சிதறிகளும் சேர்ப்பது கடினமாகிறது. கிட்டத்தட்ட இலக்கியம் என்பது பாதரசத்தை போன்றது. இலக்கியம் என்பது ஒரு சமூகத்தினுடைய முகத்தை காட்டும். ஒரு சமூகத்தினுடைய கருணையை, வெப்பத்தை அது பாதுகாக்கும். ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை அது அளந்து காட்டும். இலக்கியத்தை தவறாக நீங்கள் பயன்படுத்தினால் சமூகமே சின்னாக பாதரசம் ஒப்பானது இலக்கியம். அப்படியான இலக்கியத்தை பற்றி பேச இங்கு ஏன் ஒரு பத்திரிகையாளர் வர வேண்டும்? அடிப்படையில் நான் கவிஞன், எழுத்தாளர். என்னுடைய பணி பத்திரிகை. எனவே பத்திரிகையை சேர்த்து இங்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. பத்திரிகை ஏன், பத்திரிகையோடு ஒரு இலக்கியத்தை பற்றி ஏன் பேச வேண்டும்? ஏனென்றால் தமிழனுடைய வாழ்வு பத்திரிகையால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஜோசியரை கூப்பிட்டு நீங்க ஜாதகம் எழுதுறீங்க. அதற்கு பெயர் ஜோசியெல்லாம் கிடையாது, ஜாதகம்லாம் கிடையாது, ஜனன பத்திரிகை என்று அழைக்கும். ஒரு குழந்தை பெரியவள் ஆயிட்டா அப்ப கொடுக்கிற பத்திரிகைக்கு பேரு வயசுக்கு வந்துட்டா ருது பத்திரிகை. அந்த பெண்ணுக்கு திருமணமானால், ஆணுக்கு திருமணமானால் கொடுக்கப்படுவது சுபமுகூர்த்த பத்திரிகை. நீங்கள் கடன் வாங்கிவிட்டால் கோர்ட்டில் சப்மிட் பண்றது மஞ்ச பத்திரிகை. நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வழியா உங்களுக்கு கொடுப்பது குற்ற பத்திரிகை. செய்யாத காரியங்களை செய்துவிட்டு நீங்கள் சிவலோகம் போனீர்கள் என்றால் கொடுப்பது காரியம். ஆக ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பது பத்திரிகையால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால் ஒரு வேலை என்னை அழைத்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. நண்பர்களே, நான் எங்க போனாலும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான், புதுசா நான் பெரிய அறிவுஜீவி மாதிரி உங்ககிட்ட பேசல. எனக்கு தெரிஞ்சத அல்லது உங்களுக்கு தெரிஞ்சத என்னுடைய பாஷையில சொல்றேன், அவ்வளவுதான். சில நேரங்களில் சரியாக இருந்தால் கை தட்டலாம், தவறில்லை. அந்த காலத்து போலீஸ்காரன் கஞ்சி போட்ட ட்ரெஸ் போட்டு ஷார்ப்பா வச்சிருப்பான் பார், கால் சட்டை போட்டு, அப்படி இருக்க வேண்டியது இயல்பா இருக்கலாம். நல்லா இருந்தா கை தட்டலாம், சிரிக்கலாம். சார் ரொம்ப அழுத்தீங்கன்னா தூக்கலாம், கை தூக்கலாம், நான் 10 செகண்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ஒருத்தர் பேசும்போது ஒரு பிம்பம் இருக்குல்ல, ஒரு மாதிரியா வந்துடுவான், இப்ப என்னத்த பேசுவான் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இதையும் சொல்லிடுறேன், எனக்கு வயசு 52, என் பையனுக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் பேசினா நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிப்பீங்க, கொஞ்சம் வயசானவன்ற காரணத்தால். நண்பர்களே, இந்த மாதிரியான இந்த பத்திரிகை என்கின்ற சொல்லாடல், இந்த பத்திரிகை என்கின்ற சொல் தமிழுங்க. இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்காங்க, அது தமிழ். வடிகள் சொல்லுவான் ஒரு படத்துல, என்ன என்ன பாக்குற மண்ட பத்திரம் என்று சொல்வான். பத்திரம், என் பொண்ணு உங்ககிட்ட பத்திரமா ஒப்படைக்கிறப்பா, பத்திரம். சொத்த பத்திரம் எழுதிட்டியா? பத்திரம். பத்திரம் என்பது வடமொழி சமஸ்கிருதம். பத்திரம் என்ற சொல்லில் இருந்துதான் பத்திரிகா என்று வருது.
பத்திரிகா என்பது தூய தமிழ், தூய சமஸ்கிருத சொல். எப்பவுமே சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு மாற்றுகிற போது சீதா என்று வரும் வடமொழியில. நாம எழுதும் போது சீதை அப்படின்னு அந்த ஆணுமா நம்ம ஐயும் சீதா அங்க சொல்லுவாங்க, நம்ம சீதை. பத்திரிகா என்பது தான் தமிழுக்கு வரும்போது பத்திரிகை ஆக பத்திரிகை என்பது பத்திரம் என்கின்ற சொல்லுக்கு பெயர் சமஸ்கிருதத்திலே இலை. ஏன் இலை? பனை ஓலை இலையில அவன் செய்திகளை எழுதியதால் பனை இலை, அதான் பத்திரம். எனவே தான் அந்த பத்திரிகை என்கின்ற சொல்லாட்சி தமிழுக்கு வந்தது. ஆனால் தமிழில் பலரும் மிகப்பெரிய தமிழ் வித்வான்கள் கூட பத்திரிகை என்கின்ற சொல்லாட்சியை தான் பயன்படுத்தினார்கள். காலிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான், இந்த பாரிடை துயில்வோல் கண்ணில் பாய்ந்திடும் எழுச்சி தீதான், ஊரினை காட்ட இந்த உலகனை ஒன்று சேர்க்க பேரழிவான நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே என்று எழுதுகிறார் பாரதி. அவர் கூட பத்திரிகை பெண்ணே என்றுதான் எழுதுகிறார். ஆக பத்திரிகை என்பது இருளை அகற்றுகிறது, தூங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்புகிறது. பாரதிதாசன் சொல்றார், தூங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்புகிறது. இதுதான் ஊர் என்று நிலைமையை காட்டுகிறது. உலகத்தில் இருப்பவர்களை எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்கிறது. கிட்டத்தட்ட ஒரு பெண்ணை போல அவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது என்று பாரதிதாசன் பத்திரிகை பெண்ணே என்று எழுதுகிறார். பத்திரிகையை வேறு என்ன மாதிரி நீங்கள் அவதானிப்பீர்கள் என்று கேட்டால், ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்வார். ஜெயகாந்தன் ஜே கிருஷ்ணமூர்த்தி தத்துவஞானி ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்வார், ஜன்னலை தர சிக்கலா பிரச்சனையா ஒன்றும் பண்ணார், ஜன்னலை தர காற்றும் வெளிச்சமும் இயல்பாய் உள்ளே வரணும் என்று சொல்வார். என்னை பொறுத்தவரை ஜன்னல் என்பது பத்திரிகையாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னொரு கோணத்தில் பார்க்க வேண்டும் என்றால், விஞ்ஞானத்திலே குழப்ப கோட்பாடு என்று ஒரு கோட்பாடு. அது என்ன சொல்கிறது என்றால், அட்லாண்டிக் பெருங்கடல் கடற்கரை, அட்லாண்டிக் கடற்கரையில் ஓரத்தில் ஒரு வண்ணத்து பூச்சியினுடைய சிறகசத்தில் சிறிது மாற்றம் ஏற்படுகிறது என்றால், வண்ணத்து பூச்சியினுடைய சிறகசத்தில் அட்லாண்டிக் கடல் ஓரத்தில் வண்ணத்து பூச்சியினுடைய சிறகசத்தில் மாற்றம் ஏற்படுகிறது என்றால், பசிபிக் பெருங்கடலில் அலைகளில் ஏற்ற இறக்கம் ஏற்படுகிறது. அட்லாண்டிக்ல ஒரு வண்ணத்து பூச்சியினுடைய சிறகசைப்புல ஒரு சேஞ்ச் வருதுன்னா, பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய அலையில ஏற்ற இறக்கம் வருதுன்றான். ஏன் வருது? வருதுன்றது உண்மை, ஏன் வருதுன்னு தெரியாது. தெரியாதுன்றதால் தான் அது பேர் குழப்ப கோட்பாடு என்று வைத்திருக்கிறார். நண்பர்களே, பத்திரிகை என்பதும் கிட்டத்தட்ட வண்ணத்து பூச்சி தான். அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒட்டுமொத்த சமூகத்திலும் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தின. கிட்டத்தட்ட பெரும்பான்மையான ஆட்சி மாற்றங்கள் எல்லாம் பத்திரிகைகள் திட்டமிட்டு உருவாக்கிய பிம்பத்தால் ஏற்பட்டதுதான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் நினைச்சிட்டு இருப்போம், பிளான் பண்ணிட்டு இருப்போம், போதும் காங்கிரஸ் போதும், இந்த முறை அனுப்பலாம் அப்படின்னா பிளான் பண்ணி எல்லாரும் ஒரே மாதிரி காங்கிரஸ் இறக்குறதுலயே தீவிரமா இருப்பாங்க. இவன் தான் வேணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா எல்லா பத்திரிகையும் ஒரே மாதிரி எழுத ஆரம்பிச்சு அவங்க கொண்டு வருவாங்க. ஆக எல்லாமே நீங்கள் தீவிரமாக ஆய்ந்து பார்த்தீர்கள் என்றால், ஒரு ஆட்சி மாற்றத்தை மறைமுகமாக செய்வதும் நீடிப்பதும் இறக்குவதும் பத்திரிகையாகத்தான் இருக்கிறது. அந்த காலத்தில் பத்திரிகையினுடைய தேவை என்பது சுதந்திரம். எனவே சுதந்திர காலத்துக்கு ஏற்ற மாதிரி சுதந்திரத்தின் தேவைக்காக அந்த காலம் பத்திரிகை இயக்கிறது. இன்று அப்படியாக இல்லை. எனவே தான் மேக்சின் என்கின்ற சொல்லுக்கு கூட, இந்த மேக்சின் பற்றி அந்த மேக்சின் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வெடி மருந்து கிடங்கு என்று. மேக்சின் என்ற சொல்லுக்கு வெடி மருந்து கிடங்கு என்று பொருள். ஏனென்றால் அப்பொழுது அந்த காரியத்தை தான் பத்திரிகை செய்து கொண்டிருந்தது. காலகட்டம் அப்படியாக இருந்தது. சுதேசமித்திரனில் பாரதியார் உதவி ஆசிரியராக இருந்தார். அவர் செய்யாத காரியங்கள் இல்லை. இன்று நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வளர்ச்சிகளுக்கும், மொழி சார்ந்த அனைத்து வளர்ச்சிகளுக்கும் மூல காரணமாக சுதேசமித்திரனில் பாரதியார் செய்தது ஒரு முக்கியமான தொடக்கமாக இருந்தது. அப்படி என்னப்பா அவர் பண்ணிட்டாரு? அவர் ஒரு கட்டுரையில சுதேசமித்திரன் எழுதுறாங்க, கூடியவரை பேசுவது போல எழுதுவதுதான் உத்தமம், பேசுவது போல எழுதுவதுதான் உத்தமம். எதை எழுதினாலும் சொல்வது போலவே எழுதினால் நல்லது என்று பாரதியார் எழுதுகிறார். இன்னொரு விளக்கத்தையும் பாரதியார் சொல்கிறார். இங்கிலீஷ் தெரியாத ஒருவரிடம் நீ எழுதியதை வாசித்து காண்பித்தால் அவன் கேட்டுவிட்டு
ஷபாஷ் என்று சொன்னால் உன்னுடைய எழுத்து தமிழ்நாட்டுக்கு பயன்படும் என்று பாருங்க. இங்கிலீஷ் தெரியாத ஒருத்தங்கிட்ட நீ எழுதுன படிச்சுட்டாங்க, அவன் படிச்சுட்டு புரிஞ்சுட்டு உங்ககிட்ட விளக்கம் கேட்க, நீ எழுதுன தமிழுக்கு விளக்கம் அவனை கேட்டு நீ சொல்லாம அவன் புரிஞ்சுட்டு நல்லா இருக்குங்க ஷபாஷ் அப்படின்னா நீ எழுதுறதுக்கு லாக்கி, உன் எழுத்து தமிழ்நாட்டுக்கு யூஸ் ஆகும் என்று விதேச வித்திரங்களில் நம்முடைய பாரதியார் எழுதியிருக்கிறார். நீங்க பாருங்க, இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டார நாவல்கள், வட்டார மொழி நாவல்கள், பேச்சு மொழி நாவல்கள் எல்லாவற்றுக்குமான பாடத்தை எடுத்தவர் பாரதியார். இன்று வந்துகிற எல்லா நாவலும் காலகட்ட நாவலுக்கான எல்லா விஷயங்களும் அதை பத்திரிகைகள் வெகுஜன மக்களோடு வெகுஜன மொழியை கொண்டு வருவதில் பத்திரிகைகள் மிகுந்த செயல்பாட்டை செய்தது. தினத்தந்தி அது ஒரு முக்கிய பங்கு. ஒரு பேப்பர் கிராமத்துல படிப்பான் தினத்தந்திய குத்தி எல்லாம் உட்காந்து கேட்பாங்க. அப்போ ஒரு செய்தியை ஒரு விஷயத்தை மக்களிடம் பரப்பிய காரியத்தில் தினத்தந்தி முன்னணியில் இருந்தது. அது அவனுடைய மொழியிலேயே தந்ததால் தான் கோடிக்கணக்கில் அது விட்ட ஆரம்பித்தது. அது தவறா தவறு இல்லையா அப்படின்ற விவாதம் வரும். டமால் என்று போன் வெடித்தது பொட்டை எடுத்து வைப்பான், கண்டில டமால்னே போட்டான், டமால் போட்டு ஒரு ஐபன் போட்டு டமால் என்று போன் வெடித்தது அப்படி என்று வரும். ஒட்டு கேட்கவில்லை என்று அமைச்சர் மறுத்துவிட்டார். அந்த லாங்குவேஜ் எல்லாமே வெகுஜனத்தினுடைய லாங்குவேஜ் தான் தந்தி பயன்படுத்தியது, இன்னும் பயன்படுத்தி வருகிறது. அதுதான் அவசியமானது கூட. என்ன சார், தமிழ் ரொம்ப கேவலமாயிட்டு அழியக்கூடிய கண்டிஷன் இருக்கு. இப்ப வெகுஜனமா இருக்கக்கூடிய லாங்குவேஜ் தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. தூய தமிழ்ல பேசுறதுக்கு பெரிய பெரிய தமிழ் இயக்கங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்க மறுத்துவீங்க போல இருக்க. அப்ப நீங்க தமிழின துரோகியா? இப்படியான பேச்சுக்கள் எல்லாம் வரும்போது அதற்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொன்னா, நம்முடைய மொழி மொழியில் பிற மொழி சொற்கள் கலந்திருக்கிறது. அந்த கலப்பு சரியா தப்பா? இலக்கிய வளர்ச்சிக்கு அது உதவுகிறதா இல்லையா? இலக்கிய வளர்ச்சிக்கு அது உதவுகிறது. இந்த மொழி கலப்பு அவசியமா? அறிஞர்கள், தீவிரமான தமிழ் இயக்க தலைவர்கள் அதை மறுதளிப்பார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தனித்தமிழ் இயக்கவாதிகள் ஆள் வச்சவன நம்ம காலி பண்ணுவாங்க. இப்படி சொன்னோம்னா மொழி கலப்பு அவசியம் என்று சொன்னார். ஆனால் கரிசல் காட்டு மேதை தீரா சொல்கிறார், மொழி கலப்பு அவசியம் என்று அவர் மக்கள் தமிழ் வாழ்க என்கின்ற நூலிலே மிக தெளிவாக ஆணித்தரமாக எழுதுகிறார். வேண்டுமானால் ஏடகம் அதையே ஒரு விவாத பொருளாக்கி இருதரப்பிலும் ஒரு பட்டிமன்றத்தை கூட வைக்கலாம். தமிழுக்கு மொழி கலப்பு அவசியமா அவசியம் இல்லையா என்று கூட வைக்கலாம். அப்படி ஒரு விவாதத்துக்குரிய அது செய்தி. நண்பர்களே, ஒரே ஒரு விஷயத்தை உங்களோடு நான் சொல்கிறேன். நான் ஒரு 4 வரி வாசிக்கிறேன் பாருங்க. சாமான் வாங்க வீட்டை கூட்டி விட்டு போன போது, சாமான் வாங்க வீட்டை கூட்டி விட்டு ஒருவன் போன போது, ஜன்னல் வழியாக வீட்டில் புகுந்து பீரோவை உடைத்து வெளியே அவன் வரும்போது போலீசார் மடக்கி துப்பாக்கியால் சுட்டதில் தோட்டா பாய்ந்து இறந்தார். தமிழ் தானே, நமக்கு தெரிஞ்ச தமிழ் தானே. கரெக்டான இது பெரிய ஒரு எந்த இதுவும் நம்ம பேசுற தமிழ் தான். சாமான் வாங்க வீட்டை விட்டு கூட்டிக்கிட்டு போன போது ஒருத்தன் ஜன்னல் வழியா வீட்டுல போட்டு பீரோவை உடைச்சு வெளியே வரும்போது போலீசார் மடக்கி துப்பாக்கியால் சுட்டது தோட்டா பாய்ந்து இறந்தார். இயல்பான நாம் அறிந்த, நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தான். நண்பர்களே, பல பேர் சொல்வார்கள் மொழி கலப்பு கூடாது என்று. ஆனால் ஏன் மொழி கலப்பு தப்பு இல்லை என்றால், ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய, அதிகார வளத்தில் இருக்கக்கூடிய, எவையும் சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்த பிராமண சமூகத்துக்கான பிரத்யேகமான மொழி சமஸ்கிருதம். அவர்கள் நினைத்தால் எதையும் என்ற காலகட்டத்தில் செய்துவிட முடியும். ஆனால் ஒரு வீட்டிலையாவது சமஸ்கிருதம் பேசுறாங்களா தாய்மொழியா? தெலுங்கு பேசிப்பாங்க, எழுத கூட தெரியாது சில பேருக்கு, தெலுங்கு பேசிப்பாங்க. ஆனால் சமஸ்கிருதம் எந்த வீட்டியாவது பேசுறாங்களா? செத்து ஒழிந்த மொழியாக அறிவிக்கப்பட்டது சமஸ்கிருதம். ஏன் சமஸ்கிருதம் பூஜைக்குரிய மொழியாகத்தான் இருக்கிறது. நீங்க போனீங்கன்னா கடவுளை வழிபடுவதற்கான மொழியாக இருக்கலாம், ஆனால் மக்கள் பேசுவதற்கான புழக்கத்துக்குரிய மொழியாக சமஸ்கிருதம் இல்லை. ஏன் இல்லை என்றால், அது தனித்து தன்னகத்தே சுருங்கி போனதால்
எந்த சொல்லையும் தன் முன் வைத்துக் கொள்ளவோ வெளியேறவோ அனுமதிக்காமல் இறுக்கமாக இருந்ததால் தான் அழிந்ததாக சில ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இதையும் விவாதத்துக்கான பொருளாக நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். மொழி வளர்ச்சி, இலக்கிய வளர்ச்சிக்கு இதை நீங்கள் எல்லாமே விவாதத்துக்கான தான். எதுவுமே இறுதியான முடிவில் கீழ்கோர்ட்ல ஒன்று சொல்றான், மேற்கோர்ட்ல ஓகே ஆகுது, சுப்ரீம் உச்ச நீதிமன்றம் அதை நிராகரிக்கிறோம், சுப்ரீம் கோர்ட் வந்து அதை ஏற்றுக்குது, ஜனாதிபதி கருணை மனு தாக்கல ரிஜெக்ட் பண்றாரு. அதில் நான் சொல்ற கருத்து வந்து அங்கன்னு வந்துட்டு நீ வந்து கருத்து விவாதத்துக்குரிய கருத்து. சரி, இப்ப ஏதோ ஒண்ணு வாசிச்சீங்க மொழி வளர்ச்சி. இப்ப பார்க்கலாம். சாமான் வாங்க வீட்டை பூட்டி விட்டு போன போது ஒருவன் ஜன்னல் வழியாக வீட்டில் புகுந்து பீரோவை உடைத்து வெளியே வரும்போது போலீசார் மடக்கி துப்பாக்கியால் சுட்டதில் நோட்டா பாய்ந்து இறந்தான். சுமார் என்கின்ற சொல் பார்சி மொழியை சார்ந்தது. சாமான் என்பது அரபி மொழியிலிருந்து வந்தது. பீரோ என்கின்ற சொல் பிரான்சில் இருந்து வந்தது. ஜன்னல் என்பது சமஸ்கிருத சொல். போலீஸ் என்பது ஆங்கிலம். துப்பாக்கி என்கின்ற சொல் துருக்கி. நான் சொன்ன இந்த 4 வரியில் 8 மொழிகளுடைய சொற்கள் இருக்கிறது. இப்பொழுது சொல்லுங்கள், தமிழிலே கலப்பில்லாமல் உங்களால் பேச முடியுமா, எழுத முடியும்? 8 மொழி. இப்போ நான் சொன்னதுல இந்த 4 வரியில 8 மொழி சொற்கள் இருக்கிறது. உங்களுக்கே தெரியாது. நம்ம பேசுறது தமிழ் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியாக தமிழ் தன்வசப்படுத்தி கொண்டது. அந்த மொழியெல்லாம் தன்வசப்படுத்தி கொண்டது. உடனே ஜன்னல் என்பது வடமொழி. நாங்க ஜன்னல் பயன்படுத்துறதுல சார், நாங்க புறப்படுத்தல் பேசலாம், நாங்க ஜன்னல் பயன்படுத்துறது சார், சன்னல் போடுவோம். ஜன்னல் விட்டு சாப்பிட்டா ஒண்ணு தமிழ் சன்னல் போட்டா கேட்டாரு சார், சாளரத்தை நான் பயன்படுத்துறேன் சார், ஜன்னலை தொடர்றதே இல்லை. ஜன்னல் வடமொழி திரிப்பு. சாளரம் என்பது போர்ச்சுகீசிய திரிப்பு. யார் சொன்னது சாளரம் தமிழ்? அது போர்ச்சுகீசிய திரிப்பு. உண்மையான தமிழ் சொல்லட்டுமா? காலகர். கால் என்றால் காற்று, அகர் என்றால் வழி. காற்று வரும் வழி தான் காலகர். தமிழ் சொல்லு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆகையால மொழி கலப்பை, இந்த மொழி கலப்பை எல்லாம் செய்து தமிழை கெட்டு போகாமல் அல்லது அடியோடு அழித்து போகாமல் வைத்தது எது என்றால் பத்திரிகைகள். பத்திரிகைகள் ஒரு பக்கத்துல நீர்த்து போக வைத்தது என்று சொன்னால் கூட இப்படியான செயல்பாடுகளை உங்களுக்கு தெரியாத அருப்பு மொழி செயல்பாடுகளாக இந்த விஷயத்தையும் அது செய்தது. மக்கள் மொழியை இப்படியான மக்கள் மொழி சொல்லாட்சிகளும் இலக்கியங்களும் வருவதற்கு அது மிகுந்த காரணகர்த்தாவாக இருந்தது. நண்பர்களே, இப்ப இந்த மக்கள் மொழி இப்படியான காலகட்டத்துக்கு வந்ததுன்னு சொன்னீங்களா? இந்த மக்கள் மொழி காலகட்டத்துக்கு இந்த இலக்கியம் வருவதற்கு சில பேர் சில காரியங்களை செய்தார்கள். ஆதி திராவிடர் நலனுக்காக 1917 திராவிடன் என்ற இதழை JS கண்ணப்பர் தொடங்கினார். அதுதான் பின்னர் திராவிடர் நலனுக்கான நீதி கட்சியாக இதாக மாறியது. அதை முதல்ல ஆரம்பிச்சவர் திராவிட நிலையாக கண்ணப்பர். அதுக்கு பிறகுதான் அதை வந்து நீதி கட்சியினுடைய இதழாக மாறியது. அவர் ஆரம்பித்த அந்த ஆதி திராவிட பணியைத்தான் அதற்கு பிறகு வேறு வகையில் வேறு இலக்கிய போக்குகளுக்காக பத்திரிகைகள் தோன்ற ஆரம்பித்தது. அதில் ஒன்றுதான் 90களில் மிக காத்திரமாக தலி இலக்கியத்தை பற்றி பேச தொடங்கி பெரும் சர்ச்சைகளை உருவாக்கிய கோடங்கி நாளிதழ். அந்த கோடங்கி நாளிதழ் கிராமங்களுக்கு எல்லாம் சென்று மக்களுடைய மொழியை, மக்களுடைய வார்த்தையை, மக்கள் இலக்கியத்தை ஆவணமாக பதிவு செய்யும். அது அவசியமா? நான் ஒரு ஆச்சரியப்பட்டேன். அவங்க பண்ண அந்த வேலை இலக்கிய வளர்ச்சியோட தான் எல்லாம் வந்து திண்டிவனத்தருகே செங்குளம் தாண்டாயி அப்படின்னு ஒரு அம்மா வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கலப்புக்கிற ஒரு அம்மாவுடைய வாய்மொழி பாடலை ரெக்கார்ட் பண்றாங்க. செங்குளம் தாண்டாயி அம்மா, இது கோடாங்கில வந்தது. அவங்க ஒரு 4 வரி பாடிக்கிட்டே, அந்த அம்மாவுக்கு அரசியல் தெரியாது, அந்த அம்மா பெரிய வந்து ரேடியோ மற்ற விஷயங்கள்லாம் கேட்டு அது புலமை வாய்ந்தவெல்லாம் கிடையாது. ஏதோ காது வழியா சின்ன சின்ன விஷயங்களை கேட்டு தன்னுடைய கலை பயிக்கிற அல்லது நாட்டு நடுகிற போது பாடலாக மாற்றுகிற போது அந்த பாடலின் ஊடாக நாட்டு நடப்பு விஷயங்களை லேசாக எப்படி கோர்க்கிறார் என்று பாருங்க. நான் வந்து செய்ய மாட்டேன் இந்த காரியத்தை. ஒரு கலை பிடிக்கக்கூடிய நாட்டு நடுகிறவர்கள் ஒரு காரியத்தை செய்ய அந்த பாட்டு இப்படியாக வரும். வடக்கே பனி பெய்யும், வயப்பயரா நெல் இறங்கும், வயப்பயர தின்னமவர் வரிப்புலி கூட்டத்தில் வடக்கெடுக்க வந்தவர்களோ.
வடக்கு திசையில லேசா பனி பெய்யுது. அந்த பனி பயிராக மாறுகிறதாம், பயப்பயிராக மாறுகிறது. வடக்கே பனி பெய்யும், பயப்பயிரா நெல் இறங்கும். அது பனி உள்ளே இறங்கி அது பயிராக மாறுகிறது. எவ்வளவு அற்புதமான ஒரு சரி, ரைட்டு. அடுத்த வரி, பயப்பயிர தின்ன மகன். அந்த பயிரை தின்னா பாரு. அந்த மகன் எப்படியாப்பட்டவளா இருப்பா? வரிப்புலி கூட்டத்தில் வழக்கெடுக்க வந்தவரோ. அப்ப ஈழ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. புலிகளுடைய சர்ச்சையை அவர் தீர்க்க முடியுமா அவளா என்று கேட்கிறது. அடுத்த வரி வரும், தெற்கே பனி பெய்யும், தெம்பயிரா பனி இறங்கும். தெம்பயிர தின்னமவ சிங்களவன் கூட்டத்தில் சிக்கெடுக்க வல்லவளோ என்று கேட்கும். அந்த அம்மா தனக்கு ஒரு மருமகன் வேணும், அவன் எப்படியாப்பட்டவளா இருக்கணும் கேட்கிறோம் நாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, வரிப்புலி கூட்டத்துல யாரு பிரபாகரன் கூட்டத்துல அவன் இருக்கக்கூடிய பிரபாகரனுடைய கூட்டத்துல வழக்கு இருக்குது, புலிகளுடைய கூட்டத்துல சிக்கல் இருக்கு. அதை அவன் சரி பண்ணுவாளா? சிங்களவன் கூட்டத்திலேயும் கோளாறு இருக்கு, அது சரி பண்ணுவாளா? அப்படியாப்பட்ட பொண்ணு எனக்கு வேணும் என்று நாட்டு நடுவர் கேட்கிறான் ஒரு அம்மையா. இதையெல்லாம் மொழி வளர்ச்சியாகத்தான் நாம் சொல்ல முடியும். சராசரி சாதாரண மனிதனுடைய விஷயத்தையும் இலக்கியமாக மாற்றி அதை மிக செவ்வனாக கொண்டு வந்தது பத்திரிகை தான் என்பதை உங்களுக்கு சொல்லத்தான் வேண்டும். நண்பர்களே, பல விஷயங்கள் நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய பல விஷயங்களை மக்களுக்கு போதித்து, வேற வகையில நாசுக்கா போதித்து, அதை மக்களினுடைய மன அறிவை விஸ்தாரம் செய்யக்கூடிய விஷயத்தை பத்திரிகை செய்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு மகாபாரத கதை. தண்ணி பஞ்சபாண்டவர்கள் தண்ணி காட்டுக்கு போயிருப்பாங்க. அப்ப தண்ணி தாகம் இருக்கும். ஒருத்தன் போய் நான் தண்ணி தேடிட்டு வரேன்னு கிளம்பி போவான். ஒரு சொனை இருக்கும், தடாகம். அதுல இறங்குவான். ஒரு அசரீரி கேட்கும், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் நீ தண்ணி எடுக்கணும், இது ஏன் குளம் அப்படின்னு. அதை கவனிக்க மாட்டான். தண்ணி எடுத்து கொண்டு குடிப்பான், மயக்காட்சி விடுவான். அவன் காணுன்னு சொல்லி இன்னொருத்தன் போவான். அவனும் 4 பேரு அண்ணன் தம்பிங்க 4 பேரு அந்த துணையை குடிச்சிட்டு அங்கங்க மயங்கி கிடப்பான். அப்புறம் தர்மர் வருவார். தர்மர் வந்தோம்னா அதே மாதிரி இவர் பார்த்துட்டு பதறி போய் அந்த தண்ணி எடுத்து தெரிக்கிறதுக்கு யோசிப்பாரு. உடனே அசரி சொல்லும், நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லிட்டு அப்புறம் தண்ணி எடுக்க நீ ஏன் சொல்லணும். தர்மர் எல்லா கேள்விக்கும் அசரீரி கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிடுவார். இப்போ அசரீரி சந்தோஷப்பட்டு 4 பேர்ல யாராவது ஒருத்தரை தான் நான் உயிராக்கி தருவேன். யார் வேணும்? மயக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தனை தான் நான் உயிர் மயக்கம் தெரிய வச்சு தரேன், உங்களுக்கு யார் வேணும்னு இன்னொரு உபகேள்வி அது கேட்போம். அப்போ தர்மர் சொல்வாரு, என் அம்மாவுக்கு நான் இருக்கிறேன், என் சித்தி இருக்கா, அவளுடைய பையனும் இங்க இருக்கான். நான் வேற யாரையாவது எழுப்பினா அது அறமாகாது. என்னுடைய அம்மா என்னுடைய தம்பிகளை எழுப்பினா, சித்தியினுடைய மகனை எழுப்பினால்தான் அது நியாயமாகும். எனவே எனக்கு நகுலனை மட்டும் எழுப்பித்தான் என்று தர்மர் சொல்வார். இது கதை, பாரத கதை. அது உடனே பார்க்கும், சந்தோஷப்பட்டு இவ்வளவு அறமுள்ளவனாக இருக்கிறாங்கன்னு எல்லாரையும் எழுப்பி கொடுத்தோம். இது கதை, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இது எப்படி சமகாலத்தில் இலக்கியமாக மாறும், அல்லது இதை எப்படி இலக்கியமாக மாற்றலாம்? சுஜாதா இதே கதையை ஃபுல்லா கொண்டு வருவார். இந்த எண்டு வரைக்கும் அப்படியே காப்பி. மயக்கடிச்சு விடுறது 4 பேர் மயக்கடிச்சிருவான், தர்மர் வருவார், எல்லாம் அப்படியே எழுதிக்கிட்டே வருவார். அந்த கதையின் பெயர், சுஜாதா எழுதிய கதையின் பெயர் நச்சு பொய்கை. பத்திரிகையில் வந்த கதை தான். கடைசியா வரும்போது ஒரு ட்விஸ்ட் நடக்கும். தர்மர் ஆசிரியர் கேட்கும், இந்த கதையில யாரும் உனக்கு எழுப்பி தரது என்று கேட்கும். நீ யாரையும் எழுப்பி தர வேணாம், நான் பார்த்து போ தர்மர் சொல்வார். ஏன் அப்படி சொல்லிட்ட அப்படின்னு கேட்பார். இந்த ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு சால்வ் பண்ண தெரியும். தர்மர் பேசுவார், இந்த ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு சால்வ் பண்ண தெரியும், நீ மூடிட்டு போ என்று சொல்வார். எப்படி சால்வ் பண்ண முடியும்? அது ஆசிரியர் கேட்கும். இந்த சூழலில் இந்த தடாகத்தை சுற்றி ஆக்சிஜன் குறைவாக இருந்து கார்பன் மோனாக்சைடினுடைய அளவு கொஞ்சம் அதிகமாக இருப்பதால் என் தம்பிகளுக்கு மயக்கம் ஏற்படுத்துகிறது. அவர்களை இந்த இடத்தில் இருந்து வேறொரு இடத்துக்கு எடுத்து சென்றால்
நல்ல காற்று கிடைத்தால் மயக்கம் தெரியாது. மேலும் இந்த தண்ணீரில் டயோமென்டல் என்ற வேதிப்பொருள் இருப்பதால் அது மயக்கத்தை அப்படியே வைத்திருக்கும். எனவே சுத்தமான தண்ணியை நான் தேடி கண்டுபிடித்து 2 கோலை குடித்தேன் என்றால் இந்த டயோமென்டல் என்ற வேதிப்பொருள் சிறுநீர் வழியாக வெளியேறி மயக்கம் சுற்றினமாக சரியாகிவிடும். அப்படி இன்னும் உற்சாகம் வர வேண்டும் என்றால் செக்ஸோ உள்ள பழங்களை நான் கொடுத்தது என்றால் அவர்கள் மீண்டு வருவார்கள். உன் தயவு எனக்கு தேவையில்லை, நீ போ என்று சுஜாதா. நண்பர்களே, ஒரு கதை, நான் கேட்ட கதை, நான் பார்த்த கதை, அது எப்போது மக்களுக்கு சுற்றுச்சூழல் அறிவியல் சார்ந்த இலக்கியமாக மாறுகிறது என்றால் நீரை பற்றியும் தண்ணீருடைய நச்சுத்தன்மையை பற்றியும் பழங்களில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள்களை பற்றியும் சொல்லி அதை நம்முடைய பாரத கதையோடு இணைத்து ஒரு அறிவுரையை சொல்லுகிற போதுதான் அது இலக்கிய அந்தஸ்தை அடைகிறது. இந்த கதையை பத்திரிகையில் தான் போட்டது, எல்லோராலும் பாராட்டப்பட்ட கதை இது. இப்படியாக நிறைய விஷயங்கள் இலக்கிய சூழலில் நடந்திருக்கிறது. இலக்கிய வளர்ச்சி என்று சொன்னார், யாராவது ஒரு பொண்ணு நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணோ இல்லை நம்ம பொண்ணோ நாங்கள் தம்பிச்சியோ ஏதாவது ஒரு யாருக்கையோ ஏதாவது மோசம் போயிட்டாலோ அல்லது எவனோ ஒருத்தன் பழகிட்டு காதலிச்சு விட்டாலோ இப்ப இருக்கிற மனநிலை எப்படி இருக்கும்? கண்டுக்காம விட்டு அவனை வேற வழியில பார்த்துக்கலாம், அது வச்சு அடிக்கிறதோ என்னவோ அவங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்தா பாரு, அது இல்லாம கொடுங்கண்ணா, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அடுத்தது நீ வேலையை கவனி, பார்த்துட்டு போ, இனிமேலாவது உஷாராது, அட்டம் நம்பி காலவாயிராத, இப்பயாவது அக்கம் பேச உண்டாக்குறது. இந்த மனநிலையை, இப்படியான விஷயத்தை நமக்கு வந்திருக்கிறது என்றால் தொடர்ந்து வேறு வேறு வகையில் பத்திரிகைகள் செய்து வந்த காரியங்களைத்தான் என்று 66 ஜெயகாந்தன் எழுதிய அக்னி பிரவேசம் அதைத்தான் முதலில் சொல்றேன். காரில் ஒரு தவறு நடந்துரும், தன்னை தன்வசப்படுத்தி இறங்கிடுவா. அப்புறம் தான் தெரியும், ஐயோ நம்ம மோசம் போயிட்டேன்னு அப்படின்னு. வீட்டுக்கு வந்த பிறகு அம்மா கிட்ட தேம்பி எழுப்பாமா, நான் காரில் இது மாதிரி ஆகிடுச்சுமா அப்படின்னு. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, என்ன பெரிய விஷயம்? போ குடத்தை எடுத்துமா, தண்ணியை கலந்து எல்லாம் சரியாயிடுச்சு, நீ சுத்தமாயிட்டு கோடி என்று 66 ஜெயகாந்தன் எழுதினான். பெரிய அதிர்ச்சிக்குள்ளாருது. என்னடா தண்ணியை ஊத்துனா எல்லாம் சரியா போச்சு, சரியா போச்சு, என்ன பண்ண சொல்றப்பா? அக்னியில யாரும் சொல்றியா சீத்தை மாதிரி, இல்ல அவளை தூக்குல தொக்க சொல்றியா? நடந்துச்சு, சின்ன தப்பு, உடல் ரீதியா தான் இல்ல, உள்ளத்து ரீதியா இல்ல, தண்ணி குளிப்பாச்சு, இப்போ வேலையை பாரு. இதை அப்பொழுது எழுதுதான் இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய மனநிலைக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெவ்வேறு வடிவங்களுக்கு கொண்டு வந்தது என்ன என்றால் ஜெயகாந்தன் அப்பொழுது எழுதியதனுடைய தாக்கம் தான். புதுமை பெற்ற ஒரு கதை எழுதினார், பொன்னகரம் என்று. பிரமாதமான கதை. எல்லாரும் வெவ்வேறு ஆட்களை பற்றி எழுதும் போது புதுமை பெற்ற மட்டும் விழிப்பு நிலையில் இருக்கக்கூடியவங்களை போனார். தண்டவாளம் போய்கிட்டே இருக்கும், வண்டி போய்கிட்டே இருக்கும். அந்த தண்டவாளம் ஓரத்தில் இருக்கக்கூடிய குடிசை வாசிகளை எடுத்தான் கதைக்களமா. அதுல ஜட்டா வண்டி ஓட்டுற ஒரு அம்மா, அவன் எப்பதான் குடிச்சிட்டு ரொம்ப இதுவாக அந்த சித்திரத்தை அப்படியே அந்த குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய சித்திரத்தை அப்படியே அவர் கொண்டாடுறாங்க. அவனுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும், பணம் இருக்காது, ரொம்ப சிக்கல் இருப்பான். அப்போ ஜட்டா ஒட்டி வண்டி ஓட்டுற அத தன்னை விற்று தன்னுடைய கணவனுடைய உயிரை சிகிச்சைக்காக காப்பாற்றுவார். கடைசியா எழுதுவார், ஒரு வரி போடுவார், என்னடா கற்புன்னு கதைக்கிறீங்களே, இதுதானடா அசல் பொன்னகரம் என்று எழுதுவார் புதுமை பெற்ற. எல்லாவற்றையும் நீங்கள் இதுவரை கொண்டிருந்த கட்டுமானங்கள், இதுவரை நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நமக்கு எதிராக, நம்மளுடைய அன்புக்கும் நம்மளுடைய விடுதலைக்கும் தகராதாக பொருந்தாதாக இல்லாமல் இருந்தால் அதை உடைப்பது தவறில்லை என்பதை பெரும் எழுத்தாளர்கள் ஏற்கனவே செய்து காண்பித்த மனநிலையில் தான் இப்போது நாம் இருக்கோம். இந்த மனநிலை என்பது அவர்கள் உருவாக்கிய மனநிலை, நாம் அப்படியே பக்குவப்பட்டலாம் வரல. இந்த எழுத்தின் மூலமாக, இந்த சம்பவங்களை படித்ததின் மூலமாகத்தான் நமக்கு இந்த இம்மாதிரியான மனநிலை வந்தது. அது பத்திரிகையில் வந்த அந்த மாதிரியான கதைகள் அவர்கள் உருவாக்கிய எழுத்தால் தான் வந்தது. அந்த வளர்ச்சி என்பது மிக அபாரமானது. கல்கி பத்திரிகை அது வழியாக இதெல்லாம் விகடன்ல வந்த அடுத்து கல்கி பத்திரிகை பாத்தீங்கன்னா எப்படி ஒரு அறம் அல்லது இலக்கிய அல்லது மக்களுடைய மனதை
புரிந்து கொள்கிறார்கள் அல்லது தக்க வைக்கிறார்கள் என்பதை ஒரு அனுபவத்தின் மூலமாக சொல்ல. நான் உள்ள அப்பதான் நுழையில 2008 கல்விக்குள்ள வரேன். அப்ப முதல்ல ஜோக்கு எடுத்து கொடுத்தாங்க. எங்க கட்டா இவ்வளவு ஜோக்கு 100-200 ஜோக்கு இருக்கும். இப்ப இதெல்லாம் வந்தது, இதுல இருந்து நல்லா சிரிக்காம ஜோக்கு எடுத்து கொடுப்பாங்க. 2 நாள் 3 நாள் அந்த ஜோக்குல படிச்சு தேவரும் இது தேவரும் சிரிக்கக்கூடிய ஜோக்கா செலக்ட் பண்ணேன். அதான் எனக்கு முதல்ல பாலபாலம், எனக்கு கொடுக்கப்பட்ட பாலபாலம் தான். எனக்கு என்னன்னா விகடன்ல வர ஜோக்கெல்லாம் சூப்பரா சிரிக்கிற மாதிரி இருக்கு. இந்த கல்வியில வர ஜோக்கு மட்டும் என் சிரிக்கவே முடியல. சிரிக்கிற மாதிரி ஜோக்கு எடுக்கணும் நான் எடுத்தேன். ஒரு 15 ஜோக்கர் அகப்பான் சிரிக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிட்டேன். என்னுடைய குரு சீதாரவி அவர்கிட்ட ஆசிரியராக இருந்தாங்க. அவங்க கிட்ட அம்மா ஜோக்கை செலக்ட் பண்ண, அவங்க இந்த ஜோக்கை படிச்சாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு இதை செலக்ட் பண்ண? 4 நாள் ஆச்சு. ஒண்ணா கிழிச்சாங்க. கிழிச்சு குப்பத்தை 4 நாள் ஆச்சுமா. நீங்க கொடுத்த 200 ஜோக்கை இப்பதான் செலக்ட் பண்ணி எடுத்தேன். இதெல்லாம் என்ன ஜோக்கு? வேலைக்காரி ஜோக்குமா? இவன் புடவை ஒன்று எடுப்பான், அதே புடவை வேலைக்காரியும் அதே மாதிரி கட்டியிருப்பான். அப்ப வேலைக்காரி ஒன்று எடுத்தியா அப்படின்னு. அப்புறம் இப்படி முழுக்க வேலைக்காரியை நக்கலிக்கக்கூடிய, வேலைக்காரியோடு கணவனை சம்பந்தப்படுத்தக்கூடிய, ஆனா சிரிக்கக்கூடிய ஜோக்கு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, சூர்யா நம்ம புக்கு லைப்ரரிக்கு போது வச்சுக்கோ, அங்க வந்து படிக்க முடியாத ஒரு வேலைக்காரியினுடைய மகன் அந்த புக்கை படிக்கிறான்னு வச்சுக்கோ. அங்க படிச்சுட்டு நம்ம அம்மா கூட முதலாளி கிட்ட இப்படித்தான் நடந்துப்பாளோ என்ற எண்ணத்தை வேலைக்காரி மகனுக்கு நீங்க கொண்டு வந்தா அப்படியான ஜோக்கோ அப்படியான பத்திரிகையோ தேவையே இல்லை. இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட பாடம். பார்த்தீங்களா? பத்திரிகை கதை தேர்வு செய்யற இடத்துக்கு கூட மக்களை பற்றியோ இருக்கிறது. மறைமுகமான இலக்கிய வளர்ச்சி என்பது இருக்கலாம். நாங்கள் நினைத்தால் எங்களுக்கு இருக்கக்கூடிய வசதிக்கு ஆட்களுக்கு மிக பிரம்மாண்டமான வெகுஜன பத்திரிகையாக அது மாற்றிவிட முடியும். நக்மாவை பேட்டி எடுத்து போயிருந்தேன். நான் தான் ரொம்ப ஜாலியா இருந்தது. எனக்கு நக்மாவை பேட்டி எடுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கல. நான் ரொம்ப ரசிச்சு பேட்டி எடுத்தேன். நிறைய கேள்வி கேட்டு பேட்டி எடுத்தேன். பேட்டி எடுத்தோன்னே நான் கேட்ட பல கேள்வி எல்லாம் அவங்க எடிட் பண்ணி சின்ன கிடாச்சிட்டாங்க. பேட்டி நல்லா நல்லா கம்மா சூப்பரா இருப்பாங்க. செம்மத்திகர்னு எழுதிக்கிறேன். பேரையாவோ இல்ல மேடம், செம்மத்திகர் தானே, நீ அப்படி சொல்லாமா? பொறுப்பு தான். செம்மத்திகர் பிகர் தானே சொல்லணும். பொறுப்பு இன்னொரு பொண்ணுல பிகர் செம்மத்திகர் அவ்வளவுதான். இப்படியெல்லாம் எனக்கு இருக்கு. அட்டை ரெடி ஆச்சு. தமிழா அட்டை ரெடி பண்ணேன். ரெடி பண்ணிட்டு பிரிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சரி நம்ம தான் எல்லாம் சரி பண்ணிட்டுமே அப்படின்னு ஆமா பிரிண்ட்டுக்கு போகும்போது டைட் போட்டேன். அனுப்பிடலாமா? அட்டை எடுத்தான். அட்டையை பார்த்தோம். அவ்வளோ போட்டா அல்வா மாதிரி அப்படியே பார்த்த உடனே வாங்கிட்டு போயிடுவாங்க கடையில. அங்க விட்டோம்னா செஸ்ட் கொஞ்சம் மேல தெரியும். தமிழா கடை என்ன தெரியும்? செஸ்ட் கொஞ்சம் மேல தெரியும். ஸ்லீவ்லெஸ் அழகா இருந்த அட்டை, நல்ல அட்டகாசமான உதவி போட்டிருக்கேன். என்ன இது? என்னம்மா நம்பிதாமா உன் பொண்ணு இது மாதிரி போடுவியா? ஏமா இது நடிகைமா? நடிகைன்னா பொண்ணா இருக்காதா? முதல்ல லேவல் காட்சி அவன் தான் நமக்காக வந்தான் பாரு. அவன் நமிதாவை அழகா செதுக்கி செஞ்சு அவன் தான். அவன் கை கட்டி நின்னான். என்ன இல்ல இந்த கபடிக்கு சொன்னாரு, நான் செஞ்சேன். போறேன். நமிதா என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறாங்களோ அதே ட்ரெஸ் எடுத்து தோல்ற மூடுறேன், செஸ்ட மூடுறேன், போயிட்டு வாங்க. ஃபுல்லா மூடி ஒரு நமிதாவை அடியில போட்டாங்க. நண்பர்கள், ஒரு பத்திரிகையினுடைய செயல்பாடு என்பது மறைமுகமான செயல்பாடு இப்படியாகவும் இலக்கியத்தில் இருக்கிறது என்பதற்காக சொன்னேன். எனக்கு கொடுத்தா நான் கிளாஸா எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு அனுபவத்தில் தான் சொல்லலாம். ஜப்பான்ல அது நடந்தது, ஐரோப்பால அது நடந்ததெல்லாம் யாருக்கு நம்ம அனுபவத்துல என்ன நடந்ததோ அதை தானே சொல்லணும். இப்படியாகத்தான் நிறைய மொழிகளும் நிறைய மாற்றம் வந்தது. டாக்டர் வரதராஜ் தமிழ்நாடு என்ற இதழை நடத்தினார். 77 வருஷங்களுக்கு முன்பாக, இப்ப இல்ல 77 வருடங்களுக்கு முன்பாக வாட்டர் ஃபால்ஸ் என்பதை அருவி என்று மயக்கத்து எழுதினார். நீர்வீழ்ச்சி எழுதல, வாட்டர் ஃபால்ஸ் என்பது இப்ப நம்ம எல்லாம் படிச்சோம்னா நீர்வீழ்ச்சி எழுதுறோம். 77 வருடங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு பத்திரிகையை வரதராஜ் அருவி என்ற சொல்லை பயன்படுத்தி எழுதினார். இப்படியான மொழி குறித்தான பல விஷயங்கள், பல சொல்லாடல்களும் அங்கு நடந்தது.
எப்பயுமே வெகுஜன பத்திரிகை மட்டுமே ஒரு இலக்கியத்தை வளர்ச்சிக்கு பொறுப்பாக, அதுக்கு பேரலா சிற்றுதழ்கள், மாற்றுதழ்கள், ஆல்டர்னேட்டிவ் மேகசின், 2 இதழ்களும் சமமாக இருந்தால்தான் அந்த இலக்கியம் வளர்ச்சி சாத்தியப்படும். வெறும் வெகுஜன பத்திரிகைகள் மட்டுமே அல்ல, இலக்கிய பத்திரிகைகளாலும் தான் ஒரு இலக்கிய வளர்ச்சி என்பது செம்மையாக நடந்தது. கசட கபர பத்திரிகை 70லிருந்து 78 வரைக்கும் நடந்தது. அந்த பத்திரிகையில தான் பாலகுமாரன் வந்தாரு, சுந்தரராமசாமி வந்தாரு, ஞானபுத்தன் வந்தாரு, கல்யாண்ஜி வந்தாரு, சீமணி வந்தாரு. நீங்க வந்த பிறகு உடனே நவீன வெகுஜன பத்திரிகை அவங்களுக்கு தத்து எடுக்கும். மாற்று பத்திரிகை சிற்றிதழின பாலகுமாரன் ஆக்ரோஷமாக இலக்கிய பூர்வமாக டாப்புக்கு வரும்போது உடனே வெகுஜன பத்திரிகை என்ன பண்ணாலே பாலகுமாரன் குச்சி தொடர்பு அப்படின்னு அங்க வந்து அந்த அறிவை பொதுமக்களுக்கான அறிவாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்போ இலக்கிய பத்திரிகை தான் இலக்கியத்துக்கான விஷயங்களை தொடர்ந்து அந்த காலகட்டத்திலே செய்து வந்தது. நண்பர்களே, அப்படியானத்தான் வானம்பாடி என்ற பத்திரிகையில் நிறைய புது கவிதைகள் தோன்றியது, நிறைய நவீன கவிதைகள் மாறினது. கதைகளில் நான் சொன்னேன்ல, கவிதைகளிலும் அநேகமான மாற்றங்கள் நவீன கவிதைகள் மூலமாக நடந்து ஏறியது. ஒரு கூட்டத்தில் பொள்ளாச்சிக்கு போயிருக்கேன். அம்சப்பிரியா ஒரு கவிதை எழுதியிருந்தார். நானு பேச்சாளர், நானு சாகித்ய அகாடமி சிப்பி பாலசுப்ரமணியம் 2 பேரும் உட்கார்ந்துருக்கோம். என்ன முதல்ல சின்ன பையன் என்ன பேச விட்டாங்க, நான் பேசுறேன். அம்சப்பிரியாவுடைய கவிதையை ஸ்லாகிச்சு பேசி கொடுத்து அதுல ஒரு கவிதைங்க, ஒரு காக்கா என்ன பண்ணோம், மஞ்ச பையை தூக்கிட்டு போவோம் நடந்து. நீங்க சித்திரத்தை கற்பனை பண்ணிக்கணும். ஒரு காக்கா மஞ்ச பையை தூக்கி நடந்துக்கிட்டு போகும். ரொம்ப தாக்கமாயிடும். தண்ணி எங்கேயுமே இருக்காது. ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்ன பானை இருக்கும், கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும். காக்கா சுத்து வட்டம் முழுக்க தேடும். எங்கேயுமே கல் இருக்காது. ஏன்னா நம்ம பழைய கதையில கல் போட்டு 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 காக்கா தண்ணி குடிச்சிருக்கோம். இந்த காக்கா தேடும், எங்கேயுமே கல் இருக்காது. உடனே தன்னுடைய சிறகு எல்லாத்தையும் ரெக்கையெல்லாம் அந்த பிச்சு 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 தண்ணியை போட்டு உரிக்கப்பட்ட கோழி போல ஆயிடும். ரெக்கையில அதை போட்ட பிறகு அது தண்ணி மேல ஏறி காக்கா தண்ணி குடிச்சிட்டு அப்படி நடக்க போகும்போது பறக்கலாம்னு நினைக்கும். அதான் எல்லாத்தையும் பிச்சு அதுல கொடுத்துச்சு. அப்படியே பறக்க முடியாது. படப்படன்னு அடிச்சுக்கும், பறக்க முடியாது. அது அடிக்கும் போது கையில் இருந்த மஞ்சப்பையை கீழே விழுந்து மஞ்சப்பையில் இருந்து சூரியன் லேசாக மேலே உதிக்கும். அப்பதான் குடிச்சு பார்ப்போம். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் காக்கா கண்ணு பண்ணும். இது ஒரு கண் பார்க்கணும். ஏன்னா அது மஞ்சப்பை கீழே வந்து மஞ்சப்பையிலிருந்து சூரியன் வெளியே வரணும். காக்கா திரும்பி பார்ப்போம். ஐயோ என்ன நடந்து சரி போச்சானா இல்ல கனவா அப்படி என்று ஒரு நவீன கவிதை. இதை நான் சாதிச்சு சொல்லிட்டு இருக்கேன். எப்படி எழுதியிருக்கான் பாரு கவிதையை, இப்படி இருக்கணும் கவிதை அப்படின்னு. நல்லா கருப்பா பாட்டை சட்டமா ஆள் வச்சு அடிக்கிற மாதிரி ஒருத்தர் உட்காந்து இருந்தாரு லாஸ்ட்ல. என்ன எழுதுறாங்க, என்ன இதெல்லாம் ஒரு கவிதையா எழுத்தான். நம்மள பேசிக்கிட்டு இருந்த என்ன பார்த்து இதெல்லாம் ஒரு கவிதையா? சும்மா காக்கா போச்சான், வட்டியை தண்ணியில போச்சான், தண்ணி வந்துதான் குடிச்சுதான் படம் பண்ணு அடிச்சுதான் நம்புற மாதிரி எதனா கவிதை எழுதுனா உருப்படாத உங்களுக்கு நம்புற மாதிரி உங்களுக்கு கவிதை எழுதுறா இதெல்லாம் ஒரு கவிதையா எழுதி கேள்வி கேட்கறாங்க. நம்மள பேச விட்டா பரவாயில்ல, குறுக்கு கேள்வி கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? படப்படப்படப்பன்னு ஆயிடுச்சு. அடிக்கோ இப்ப ஒரு சிக்கல் ஆகி போச்சு. அவன் கேட்கற கேள்விக்கு அப்ப பதில் சொல்லணும். அப்படி பதில் சொல்லிட்டா தான் நான் நிக்க முடியும். இல்லைன்னா என் இலக்கிய வாழ்வு அத்தோட கொள்ளாச்சுல அர்த்தம் ஆயிடும். இப்ப நான் கேட்டேன், ஐயா உங்களுக்கு இந்த கவிதைக்கு விளக்கம் வேணுமா? விளக்கம் சொல்லு. காக்கா மஞ்சள் பை தூக்கி நடந்துச்சா? சிறகெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு தண்ணியில பானையில போட்டு குடிச்சுதா? குடிச்சிட்டு பிறகு அது சிறகு இல்லைன்னு அது படப்படம் அடிச்சுதா? விளக்கம் சொல்லு. நான் சொன்னேன், ஐயா எனக்கு தெரிஞ்ச பகுதி வியாசர்பாடி சென்னையில இருக்கிறது, வட சென்னையில். அது குடிசை பகுதி நிரம்பிய இடம். அங்கு அஞ்சலை என்ற ஒரு பெண் இருக்கிறார். புருஷன் விட்டு ஓடிட்டான். ஒரு புள்ள அவனும் ஒரு பொண்ணு எழுந்து ஓடிட்டான். அந்த அம்மா பாத்திரம் பத்து பாத்திரம் தொலைக்கு வேலை செய்யுது. ஒரு பொண்ணு இருக்கு. சரி, அதனுடைய ஒரே லட்சியம் புருஷனை நம்பாம பையனையும் நம்பாம என் பொண்ணுக்கு ஜாம் ஜாம் கல்யாணம் நடத்தி காட்டணும் என்பதுதான் அந்த அஞ்சலி வேலைக்காரியுடைய கனவு. சரிங்களா? ஆனா பணம் இல்லை. அந்த நேரம் பார்த்துதான் அஞ்சலை வேலை செய்யற இடம் எதுனா சேடு வீட்டுல பாத்திரம். அந்த சேடு
கிட்னி ஃபெயிலியர்ல படுத்த படிக்க ஆகிறாங்க. சொந்தக்காரங்க யாருமே கிட்னி கொடுக்க தயாராக எதாச்சியா இந்த அம்மாவை விலைக்கிட்டே சொல்லுது, சேடுக்கு எந்த செட்டானா கூட கொடுத்துருப்பேன் அப்படின்னு. அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, இந்த அம்மாவை செக் பண்ணி பார்க்கலாமே. யதார்த்தமாக அந்த அம்மாவை செக் பண்ணும்போது முதலாளி சேடுடைய கிட்னியும் வேலைக்காரின் கிட்னியும் ஒன்றாக. அப்போ பேரம் நடக்குது. கிட்னி கொடுமா, உங்களுக்கு இவ்வளவு பணம் தரேன், ஆப்ரேஷன் பண்ணா சக்சஸ் ஆயிட்டாருன்னா உங்களுக்கு இவ்வளவு பணம் தரேன், இதை நீங்க பேங்க்ல கொடுத்துக்கணும். அதனுடைய ஒரே கனவு மகனுடைய திருமணத்தை எந்த ஆண் துணை இல்லாமல் நடத்தி காட்ட வேண்டும். கிட்னியை கொடுத்தது, பணம் வாங்குது, பேங்க்ல போடுது, ஜாம் கல்யாணத்தை நடத்துது. ஆனால் பின்பக்கம் அழுத்தப்பட்டு 19 தையல்கள் போடப்பட்ட அந்த அம்மாவால் தொடர்ந்து வேலையை செய்ய முடியவில்லை. அந்த கல்யாணத்தை நடத்தி மீறி போட்டிருந்த பணத்துல இதை ஆத்திரத்துக்கான மருந்து வாங்குறதுக்கு சரியா போச்சு, வேலை போக முடியல. ஐயா, சிறகுகளை எல்லாம் பிரித்து பிரித்து போட்டு தண்ணீர் குடித்து விட்டு கதறியதை ஒரு காகம், அது காகம் அல்ல, இந்த அஞ்சனை தான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த கவிதை உங்களுக்கு புரிந்து கொள்ளும். கவிதையை நீங்கள் காக்காவாக பார்க்க கூடாது. காக்கா யார் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். அந்த சூரியன் எது என்று நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும். சிறகு என்பது வெறும் சிறகு அல்ல, அது எது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இப்படியாகத்தான் நீங்கள் கவிதையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன பிறகுதான், தம்பி பரவாயில்ல பாஸ் ஆயிட்டே நீ என்று அந்த நபருக்காக நான் பாஸ் ஆன சந்தோஷத்தில் திரும்பி வந்தேன். எல்லாவற்றையும் மாற்றாக பார்ப்பது அல்லது அதிலிருந்து நீட்சியாக எழுதி பார்ப்பது என்பதுதான் இலக்கியத்தினுடைய தேவை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் சிவபக்தன், எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும். அர்த்தநாரீஸ்வரர் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு பக்கம் ஆண், ஒரு பக்கம் பெண். நீங்கள் காலகாலமாக எல்லோரும் அர்த்தநாரீஸ்வரரை வணங்கி வந்திருக்கக்கூடியவர்கள் தான். நண்பர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி. அர்த்தநாரீஸ்வரர் ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமாக சேர்க்கப்பட்ட அல்லது 2 பாகங்கள் ஒன்றான உருவம். காலகாலமாக இத்தனை வருட காலமாக நாம் அதை தான் என்றாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்ததா? ஒரு பாதி இங்க இருக்கு, இன்னொரு பாதி எங்க? கவுண்டமணி வடிவே மாதிரி உங்களுக்கு என்னைக்காவது ஒரு ஆண் பகுதி இங்க இருக்கு, ஒரு பெண் பகுதி இங்க இருக்கு, 2 பேரும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரர் ஆகியிருக்கீங்க. மீதி 2 பகுதி எங்கடான்னு உங்களுக்கு யாருக்காவது தோணி இருக்குமா? வாழ்நாள்ல தேவதச்சன் என்கின்ற கவிஞருக்கு தோன்றியது. அந்த 2 பாட்டு எங்க போச்சு என்று அவன் கவிதையை எழுதுகிறார். ஆணின் ஒரு பகுதியும் பெண்ணின் ஒரு பகுதியும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரராக ஆனார்கள் நம் கடவுள். மீந்து போல ஆணின் பகுதியும் பெண்ணின் பகுதியும் கைலாசத்திலிருந்து தரையில் வந்து ஒரு புதறி விழுந்தது. 2 பாட்டு அங்கிருந்து வந்து இங்க விழுந்துச்சு தரையில. கடவுள்களின் உடல் அல்லவா, அதனால் தான் யுகம் யுகமாய் அழுகாமல் இருக்கிறோம் நாம். கடவுள் சக்தியினுடைய ஒரு பகுதி, சிவனுடைய ஒரு பகுதி. அழுகுது, எப்பறம் அழுகாம இருக்கும்? அழுகாதா? அழுகாது. இப்ப நான் இருக்கிறேன், எங்க அப்பாவுக்கு பனியில மூச்சு வரும், ரொம்ப பனி வந்தா இருமல் வரும், எனக்கு இருக்கு, கண்டத்தாயிடுச்சு. எங்க அப்பா கிட்ட இருந்த மூக்கு அப்படியே இருக்கு என்கிட்ட. எங்க அப்பா கிட்ட இருந்த நாடகம் எழுதுவார், அந்த அறிவு என்கிட்ட அப்படியே இருக்கு. எங்க அப்பா இறந்துட்டா நான் இருக்கிறேன், நான் எங்க அப்பாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பிறகு என் மகன், யாரும் இறப்பதில்லை, தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்பது என்னுடைய தாழ்மையான சித்தாந்தம். யாரும் இறப்பதில்லை. அப்படி என்றால் கடவுளின் உருவங்களான நீங்கள் யாருமே, நாம் யாருமே இறப்பதில்லை, காலங்காலமாக அழுகாமல் இருக்கிறோம் நாம் என்று எழுதினார். நண்பர்களே, இதுதான் இலக்கியத்தினுடைய வளர்ச்சி என்பது. இதுதான் அசலான இலக்கியம் என்பது. பத்தியம் எல்லாம் பத்திரிகையின் வழியாகத்தான் நம்மிடம் வந்தடைகிறது. ஔவையார் ஒரு ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், நம்ம பாடுதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் நெகட்டிவா தான். அந்த பாடம் நடத்தும் போது ஒருத்தன் சொல்லவே மாட்டான், அமைதியா உட்காந்துட்டு இருப்பான். வாத்தியார் ஏடா சொல்ல மாட்டேன்னா எனக்கு அது பிடிக்கல சார். என்ன பிடிக்கல? அதை விட நீ பெரிய கில்லாடியா? கில்லாடியான்னு தெரியாது, எனக்கு அது பிடிக்கல. அது எதிர்மறையா இருக்கு.
ஔவையார் கூட நீ பெரிய கில்லடியா சொல்றா, நீ மாத்தி சொல்றா அப்படின்னு. உத்தமன் உறவு வேண்டும், வள்ளலார் வேண்டும் 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 எழுதுறான். இதுதான் வளர்ச்சி. வேண்டாம் வேண்டாம் என்று ஔவையார் சொன்னதை வந்து நம்ம கிண்டல் அடிக்கல, நக்கல் அடிக்கல. அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வேண்டும் வேண்டும் என்று வள்ளலார் எழுதுறான். அதுதான் அடுத்த கட்ட இலக்கிய வளர்ச்சி. இப்படிதான் இலக்கியம் வளரும். நேரடியாக உங்களுக்கு படிச்சு விவரிச்சு இப்படிதான் சொல்ல முடியாது. விமர்சனமும் அவ்வாறாக இலக்கியத்தில் வந்து டார்த்தீனியம் ஜெயமோகன் ஒரு கதை, பிரமாதமான ஒரு கதை. ஒரு 5 நிமிஷம். டார்த்தீனியம் ஒரு விதை ஒண்ணு கிடைக்கும். ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி குழந்தை சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பம் நிலம் பௌர்ணமிக்கான அப்படியே ஆத்தங்கரைக்கு போகும். நிலாவை பார்த்துட்டு பழைய பாட்டெல்லாம் பாடுவாரு. இந்த அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இந்த பையன் குதூகலமா இருப்பான். அங்க எடுத்து போய் சாப்பிடுவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, துளசி மாடை இருக்கும், அந்த அம்மா பூஜை பண்ணுவாங்க, வீட்டுல பூஜை நடக்கும், புனஸ்காரம் நடக்கும். ரொம்ப அற்புதமா சந்தோஷமான ஒரு குடும்பமாக அது இருக்கும். அந்த நபர் திடீரென்று ரோட்டில் போகும்போது ஒரு விதையை பார்ப்பார். கருப்பு கலர்ல ஒரு விதை பல இருக்கும். இந்த கருப்பு கலர்ல பல இருக்கிற அந்த விதையை பார்க்கணும் ஒரு வித்தியாசமா இந்த கண்ணங்களே இருக்கிற விதை எப்படி இருக்கும் இது என்று எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய வீட்டு தொட்டியில் போட்டு தண்ணீர் ஊற்றுவார். அந்த விதையினுடைய அபார வளர்ச்சி என்ன என்றால் சட என்று கிராபிக்ஸ் மாதிரி வளர ஆரம்பிச்சோம். சும்மா 2 அடுத்த வாரம் 3 இலலாம் இல்லை, ஒரே நாள்ல 10-15 இலை, அடுத்த நாள் பார்த்தா 20-25 இலை. எல்லா தண்டு கிளை எல்லாம் கருப்பு கலர், இலையே கருப்பு கலர். அது அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, கிரேஸ் ஆயிடும். இது அதை பார்க்க அவருக்கு உத்தியோகமா ஆயிடும். அந்த இலையே பார்த்துட்டு இருப்பாரு, அது வளர்த்த பார்ப்பாரு. அது வீட்டு வளரும், கூடத்தில் வளரும், ஓரிரு மாதங்களில் சமையலறை பரவும். அந்த கருப்பு செடி எல்லா இடங்களிலும் மாறி போகும். வீட்டுல செடி கொடியெல்லாம் பார்க்கறது நிறுத்திவார். துளசி மாட கருகி போயிடும். கிட்டத்தட்ட அந்த செடியின் மீதே அவர் ஐக்கியமாகி அப்படியே பித்தாயிடுவார். அந்த அம்மா இறந்துவாங்க. அவரும் அந்த குடும்பம் சின்ன பின்னமாக மாறி கொண்டாட்டங்களை இழந்து அந்த இலையிலேயே பார்த்து அவருடைய வீடே கருப்பாயிடும். இலைகளால் பெரிய கற்பனை பண்ணிப்பாங்க. வீடு முழுக்க ஒரே கருப்பு செடி கொடி எல்லாம் கண்ணங்களையே பறந்து போகும். கடைசியா ஒரு இலை, ஒரு அந்த விதையிலிருந்து அந்த பையன் மட்டும் வெளியூருக்கு வந்துருவான். திரும்பி வரும்போது அப்படிதான் வரும் நினைக்கிறேன். திரும்ப இன்னொரு கையில் அந்த கருப்பு விதை கிடைக்கும். அந்த கதையை படிச்சுட்டு நடந்து போயிட்டேன். அந்த கதைக்கு பேரு டார்த்தீனியம். இவ்வளவு கிராபிக்ஸ் தான் எடுக்க முடியாது. படத்தை படம் எடுத்தா கிராபிக்ஸ் யூஸ் பண்ணாம எடுக்க முடியாது. இவ்வளவு அபரிதமான வளர்ச்சியில் ஒரு கரும் செடி, கரும் கொடி இதை சாதிச்சு மிக அற்புதமான ஒரு புனைவு, அதிபுனைவாக நான் லாகிச்சு நண்பர்கள் சொன்னேன். ஆனால் மார்க்ஸ் என்கின்ற பேராசிரியர் மார்க்ஸ் வந்து அந்த கதையை காலி பண்றார். ஜெயமோகன் எழுதியது வெறும் அதிபுனைவு அல்ல. கருப்பு விதை என்பதும் கருப்புடைய வளர்ச்சி என்பதும் பெரியாரையும் திராவிட கழகத்தையும் இவர் மறைமுகமாக எழுதுகிறார். திராவிட கருத்தும் நாத்திக கருத்தும் வீட்டுக்குள்ளே வந்தால் பூஜை புனஸ்காரங்கள் போய் உங்களுடைய கொண்டாட்டங்கள், இறை வழிபாடுகள் எல்லாம் சின்னாபின்னமாகிவிடும் என்பதைத்தான் இது திராவிடத்தின் மீது நாத்திகத்துக்கு மீது எழுப்பப்பட்ட கதை என்று சொன்ன பிறகுதான் திருப்பி யோசிக்கிறோம். ஓ ஆமா, அப்படிதான் மனுஷன் நாத்திகத்தையும் பெரியாரை அட்டாக் பண்றதுக்கு தான் புனைவை வேற மாதிரி கையாண்டிருக்கிறாரோ. இப்படியான விமர்சன போக்கையும் நமக்கு காண்பித்தது இலக்கியங்கள் தான். நண்பர்களே, வியாபாரிக்கும் எல்லாவற்றுக்கும் விடுதலையானவர்களுக்கும் இலக்கியம் தேவை. இந்த இரண்டுக்கும் நடுவில் அல்லாடுகிற நமக்குத்தான் இலக்கியம் தேவை. அதுதான் நமக்குத்தான் இலக்கியம் தேவை. அறம் என்பது, ஜெயமோகன் சொல்வார், அறம் என்பது இலக்கியத்தின் அடிப்படை. நாம் இப்ப சொன்ன எல்லா கதைகளும் எல்லா சம்பவங்களும் பாத்தீங்களா ஒரு அறம் இருக்கு. எனக்கு நடந்ததா இருக்கட்டும், என் ஆபீஸ்ல நடந்ததா இருக்கட்டும், நான் சொன்ன கதைகளாக இருக்கட்டும், கருத்தாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஒரு அறம் இருக்கும். அறம் தான் இலக்கியம். அறத்தை எவன் பேசுகிறானோ அவன் இலக்கியவாதி. அது எந்த வழியாக இருந்தாலும் சரி, எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, அறத்தை பேசினால் அது இலக்கியம்.
நாம ஒரு வார்த்தை சொல்றதுக்கு சங்கடப்படுவோம், மயிர்ன்ற வார்த்தை. அது அதிகமா டக்குன்னு சொல்லிட மாட்டோம். எனக்கு என் பையன் குட்டி பையனா இருக்கும்போது எல்கேஜி படிக்கும்போது மயிர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். அப்போ மயிர் அப்படின்னு. என் மனைவி உப்பு போட்டு அவனை முட்டி போட்டு வச்சு 6 நாள் சாப்பிட்டான். சொல்லுவியா இனிமேல் மயிர் சொல்லுவியா? நாம் மயின் என்கின்ற சொல்லை அவச்சொல்லாக, அபச்சாரமாக, கேவலமாக, பண்பாட்டுக்குரியதாக சொல்லக்கூடிய அந்த சொல் ஒரு இடத்தில் இலக்கியமாக அந்தஸ்து அடைந்து தமிழகம் முழுக்க வலம் வருகிறது. இந்த மயின் என்ற சொல் எப்படி சார் வந்தது? இப்பலாம் எழுதுகிறார், எதையோ சலுகைன்னு அறிவிக்கிறீங்க, அரசாங்கத்தை பார்த்து எதையோ சலுகைன்னு அறிவிக்கிறீங்க, நாங்க எரியும் போது மசூல் கொடுங்க. தமிழ்நாடு முழுக்க அந்த பாட்டை பாடி தெரிஞ்சான். நாம் மயில் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் இலக்கிய அந்தஸ்தை அடைந்து தமிழகம் முழுக்க பரவியது. இந்த சொல்லாடல் ஒரு சொல் எப்பொழுது இலக்கியமாகிறது என்றால் அது அறமாக இருந்ததால் தான், மனிதர்களுக்கான அறத்தை அது பேசியதால் தான் இலக்கியமானது. அறத்தை பேசுகிற எல்லோரும் இலக்கியவாதிகள் தான். நீங்கள் எல்லாம் அறத்தை பேசியது, எனவே நீங்கள் எல்லாம் இலக்கியவாதி தான். அறத்தை 45 நிமிடங்கள் பேசிய நானும் இலக்கியவாதி தான். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.